அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டில இன்னைக்கு மிக முக்கியமான டாபிக் ஒண்ணு பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்திய அரசியலமைப்பு மற்றும் அது தொடர்பான விஷயங்கள பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதாக, மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களையும் வழிமுறைகளையும் தான் நம்ம அரசமைப்பு சட்டம் என்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் நாட்டை வழிநடத்தக்கூடிய அடிப்படை விதிகளையும் கொள்கைகளையுமே நம்ம என்ன சொல்லலாம்னா அரசமைப்பு சட்டம்னு சொல்லலாம். இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாகவும் கருதப்படுகிறது. நாட்டின் முன்னேற்றத்துக்கு ஒரு அச்சாணி போல தான் இந்த அரசமைப்பு சட்டம்ங்கிறது விளங்குது. இந்த அரசியலமைப்பு என்ற கொள்கையானது முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் தோன்றியது. மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அதுபோல் அரசாங்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய அரசை வழிநடத்தும் கோட்பாடுகள், இது எல்லாமே நீங்கள் அரசமைப்பு சட்டம் என்ற இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் நீங்கள். மேலும் இந்த இந்திய அரசியலமைப்பு 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. இதற்காக நிர்ணய சபை ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு கிட்டத்தட்ட நாட்டிலிருந்து 389 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதாவது 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுசிஸ்தான் சார்பில் ஒருவரும், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 மொத்தம் 389 உறுப்பினர்கள் இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், இந்த உறுப்பினர்கள்லாம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என. அதாவது மாகாணங்களில் ஒற்றை வாற்றுமாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையின் அடிப்படையில் அந்த உறுப்பினரானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். வேட்பாளர்களை வரிசைப்படுத்தி தனது விருப்பத்தை தெரியப்படுத்துவதுதான் இந்த ஒற்றை மாற்று வாக்கு முறை என்பது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வேட்பாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 3 வேட்பாளர்களும் ஒரு தனித்தனி சீட்டில் அவர்களோட பெயர் எழுதியிருக்கும். உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் அவங்கள வரிசைப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு யார் ரொம்ப இந்த 3 வேட்பாளர்களை யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள முதலாவதாகவும், அடுத்த விருப்பத்தை 2வதாகவும், அடுத்த விருப்பத்தை 3வதாகவும் நீங்கள் வரிசைப்படுத்தி வச்சுக்கலாம். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை மாற்று வாக்குமுறை என்பது. அடுத்ததாக, இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது மக்கள் தொகையின் அடிப்படையில், அதாவது 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் உறுப்பினரானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மாகாணங்களை பொறுத்தவரை 3 முதன்மை சமூகங்களான இந்து, முஸ்லிம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்தில் இடமானது ஒதுக்கப்பட்டது. சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்திற்கேற்ப தாங்களே தேர்வு செய்து கொண்ட முறையும் அன்று உறுப்பினர்களை தேர்வு செய்யும் முறையில் கடைபிடிக்கப்பட்டது. மீண்டும் சொல்கிறேன், அரசியல் நிர்ணய சபைக்கு 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுசிஸ்தான் சார்பில் ஒருவரும் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அரசியல் நிர்ணய சபைக்கு தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா என்பவரும், அவர் இறப்பை தொடர்ந்து தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு துணைத் தலைவர்களாக HC முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி ஆகிய இருவரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேலும் இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ். ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு போன்ற உறுப்பினர்களும் இடம்பெற்றிருந்தனர். மேலும் இந்த சபையில் 15 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டமானது 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்தொடரானது 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்தின் போது 2473 திருத்தங்களும் முன்வைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இருந்தார். அவரது தலைமையின் கீழ்தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாகவே அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். இந்த சட்ட வரைவு குழுவில் 8 உறுப்பினர்கள் இருந்தனர். இதன் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார். அதன் உறுப்பினர்களாக N. கோபாலசாமி, K.M. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, P.L. மிட்டர், N. மாதவராவ், T.T.K. கிருஷ்ணமாச்சாரி, T.P. கெய்தான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். நமது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தது. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன.
நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமானது 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையிலேயே நவம்பர் 26ஆம் நாள் ஆண்டுதோறும் அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது. மேலும் நமது அரசமைப்பு சட்டமானது 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. இது எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, 1929ஆம் ஆண்டில் லாகூரில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கமும் வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1930இல் ஜனவரி 26ஆம் நாளன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. அதன் பின்னணியிலேயே இந்த ஜனவரி 26 என்பது குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டது. மேலும் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு 64 லட்சம் ரூபாய் செலவானது. அடுத்ததாக நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலாம். உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்புகளில் மிகவும் நீளமானது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமானது பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்புகளிலிருந்து சிறந்த அம்சங்களை தன்னகத்தே உள்ளடக்கியது என்பது இதன் சிறப்பாக கருதப்படுகிறது. மேலும் இந்த அரசியலமைப்பு சட்டமானது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தையும் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஏற்படுத்தியுள்ளது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமானது நாடாளுமன்ற முறையை தோற்றுவிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவை சமயசார்பற்ற நாடாகவும் சுதந்திரமான நீதித்துறையையும் வழங்குகிறது. மேலும் வயது வந்தோர் வாக்குரிமை, ஒற்றை குடியுரிமை, சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் ஆகியோருக்கு சிறப்பு விதிகள் மூலம் சலுகைகள் வழங்குவது என அனைத்து அம்சங்களையும் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமானது கொண்டுள்ளது.